வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். TVS XL heavyDuty இந்த வண்டியை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபோர்க் வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க் சரியான பெண்டு. இந்த பெண்டு பார்த்திங்கன்னா பெண்டாகி மெட்கார்டு போய் என்ஜினோட கார்டில் மாட்டிக்கிச்சு. ஃபோர்க்கு திருப்ப முடியல. அதுக்கப்புறம் லைட்டாக தட்டி கொஞ்சம் கேப் கொடுத்து கொண்டு வந்தோம். இந்த வண்டியில் ஃபோர்க் ப்ராப்ளம் இருக்குது. ஃபோர்க்கை எப்படி பெண்டு எடுக்கலாமா மாற்றலாமா அப்படின்னு யோசித்தோம். பெண்டு எடுக்கிறது ஈஸி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெண்டு எடுத்து மாட்டிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபோர்க் டியூப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆயில் சீல் ஓடுற இடம் மைனஸ் ஆகிட்டு ஆயில் வந்து உள்ளேருந்து வெளியே லீக் ஆகுது. 2 ஃபோர்க் டியூப்புமே தேஞ்சு போயிடுச்சு. ஸோ மாற்றுற ஸ்டேஜ். அதனால் இப்போ நம்ம பெண்டு எடுத்து மாட்டினாலும் ஆயில் சீல் வேறு போட்டு ஆயில் ஊற்றுனோம்னா திரும்ப ஆயில் வெளியே வந்துடும். அதனால் பெண்டு எடுக்கிறதுல யூஸ் இல்லை. டீஸ்டம்லேயும் அதே போல் ஃபோர்க் கோன் வர இடம் வந்து தேஞ்சிடுச்சு. ஸோ டீஸ்டமாக மாற்றுற ஸ்டேஜ். இப்போ முக்கியமானது ரெண்டுமே ப்ராப்ளம். அப்புறம் ஃபோர்க் லெக்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ கேப் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா. மிஞ்சி போனால் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இன்ஜின் கார்டுக்கும் மட் கார்டுக்கும் இருக்குது. இவ்வளோ இருக்கக்கூடாது, நிறைய கேப் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண அப்புறம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபோர்க்கை ஃபுல்லாக கழட்டி எடுக்க போகிறோம். ஃபோர்க்கை ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் க்ளீனிங்லாம் பண்ணுற வேலை இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி பக்காவாக ஃபோர்க்கை வந்து அசம்பிள் செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். வீடியோ ரொம்ப அருமையாக இருக்கும், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஃப்ரண்ட் மட்கார்டை வந்து கழட்டி எடுக்கிறோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃபோர்க் டாப் நெட்டெல்லாம் கழட்டிட்டு ஃபோர்க் டாப்பை வந்து கழட்டி எடுத்துடுறோம். ஃபோர்க் டாப்பு, அப்புறம் ஹெட்லைட்டு டூம் செட்டை கழட்டி எடுத்துடுறோம். ஃபோர்க் டாப் ஹேண்டில் பாரோட கழட்டி எடுத்துடுறோம். அப்புறம் ஹெட்லைட் காது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கழட்டி எடுத்துடுறோம். ஃபோர்க் எந்த அளவுக்கு பெண்டாக இருக்குது பாருங்கள், அப்படியே முறிக்குனுக்குது பார்த்திங்களா, சரியான பெண்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரஸ்ட்டு துருப்பிடிச்சி நெட்டு வந்து கையில் ரொம்ப ஜாம் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் கிரிப்லேட் போட்டு பக்காவாக கழட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபோர்க் லெக் ரெண்டுமே கழட்டிட்டோம். ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து உள்ளே உடஞ்சிருக்கு, கட்டாயிருக்கு. ஃபோர்க் லெக்கில் ஒரு பின் வரும், அந்த பின்னு உள்ளே உடஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் அதை செட்டை மாற்றலான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா ஒவ்வொன்றா தனியாக வாங்கினோம்னா ரேட் எங்கேயோ போயிடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் பக்காவாகிடும். புது ஃபோர்க் போட்டோம்னா ஒர்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா இதில் எல்லாமே போயிடுச்சு. ஃபோர்க் டியூப்பு போயிடுச்சு, டீஸ்டம் போயிடுச்சு, ஃபோர்க் கான்செப்ட் போயிடுச்சு, ஃபோர்க் லெக்கு போயிடுச்சு, ஃபோர்க் ஆயில் சீல் போயிடுச்சு, ஃபோர்க் பூட்டு கிழிஞ்சிட்ருக்கு. இப்படி கம்ப்ளீட்டாக ஃபோர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக போயிட்டதுனால தான் ஃபுல் செட்டு மாற்றுறோம். இல்லைனா இதையே கூட சர்வீஸ் பண்ணி போடலாம். கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் ஃபுல்லாக மாற்றுறோம். இப்போ வந்துட்டு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா ஃபோர்க் ஒன்றுலாம் தட்டி எடுத்துட்டோம். ஃபோர்க்கை கழட்டிட்டு அந்த பிறகு பக்காவாக ஃபோர்க் ஃப்ரேமை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி ஏர் ப்ளோ பண்ணி நல்லா காற்றடிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அது பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்க் லாக் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஆயில் போட்டு பண்ணிக்கணும். ஃபோர்க் செட் இது தான். விலை பார்த்திங்கன்னா 3599 ரூபா நினைக்கிறேன் இது விலை. ஆமாம், 3599. TVS XL 100க்கும் XL heavyDutyக்கும் சேம் ஃபோர்க்கு தான். ரெண்டுமே ஒரே ஃபோர்க்கு தான். சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. எல்லாம் கம்ப்ளீட் ஃபுல் செட்டு வந்துடும். டீஸ்டம் வந்துடும், ஃபோர்க் டியூப் வந்துடும், ஃபோர்க் பூட் வந்துடும், ஃபோர்க் ஆயில் சீல் வந்துடும், ஃபோர்க் லெக்கு, ஃபோர்க் ஸ்ப்ரிங்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். இதெல்லாம் அதில் மாற்ற வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸு. ஹேண்டில் பாரில் ஒரு யூ கிளாம்ப்பு, ரப்பரு, அப்புறம் ஃப்ரண்ட் வீல் பேரிங்கு, பிரேக் கேபிள், இதெல்லாம். இது வந்து ஃபோர்க் கான்செப்ட்டு, ஃபோர்க் ரேசர் ஃபோர்க் கான்செப்ட்டு. எல்லாமே டிவிஎஸோட ஜென்யூன் ஸ்பேர்ஸ் தான் வாங்கியிருக்கோம். பக்காவாக இருக்குது. இப்போ வந்து ஃபோர்க்கு லாக்கெலாம் கொஞ்சம் ஆயில் போட்டு க்ளீனாக ஃப்ரீயாக இருக்கான்றதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ ஃபோர்க் கோன் அடிக்க போகிறோம். ஃபோர்க் கோன் செட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிரீஸ்லாம் போட்டு பால்ஸ்லாம் மாட்டிட்டு பால்ஸ்லாம் அதில்
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்கை வந்து ஃப்ரேமில் மாட்டலாம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஃபோர்க் கோன் அடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு ஃபோர்க் பால்ஸை வந்து கோனில் அடிக்கிறோம். ஃபோர்க் பால்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபோர்க்கை வந்து ஃப்ரேமில் ஏற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்க் காது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு காற்று அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வண்டி ஒரு லைட்டாக பாடி வாஷ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டி ஓனர் கேட்டாங்க. சரி, ஓகே, அதே மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் வந்து ஃபோர்க் ஆயில் ஊற்றுறது இந்த மாதிரி மெத்தடில் தான் ஊற்ற முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன டியூப் ஒன்று சொருவிட்டு நம்ம இந்த 50 ml சிரிஞ்சு இருக்குது. அதில் வந்து ஆயில் வந்து ஃபோர்க் ஆயில் வந்து 100 ml வரும் ஒரு டியூப்புக்கு. நீங்கள் 2 முறையாக இந்த சிரிஞ்சில் ஆயில் எடுத்து போட்டால் போதும், சூப்பராக போடும், வேஸ்டேஜே ஆகாது ஆயில். ஏன்னா இதில் ஆயில் ஊற்றுற சிஸ்டமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு ஹேண்டில் பார் ரப்பர் கிட்டு மாற்றுறோம். அது சுத்தமாக போயிடுச்சு. யூ கிளாம்ப்லாம் ஃபுல்லாக ஜாம் ஆகி அதுவும் போயிடுச்சு. ஸோ கழட்டிட்டோம், கையோட பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வண்டி ஓனர் சொன்னாங்க. ஸோ அதனால் பக்காவாக ரெடி பண்ணிக்கிறோம். ஃபோர்க் டாப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபோர்க் டாப்பு மேலே வரக்கூடிய 14 mm நெட்டு இதெல்லாம் போட்டு பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் மட்கார்டெலாம் டைட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் மாட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். முதல்ல 1 inch 1.5 inch தான் இருந்தது ஹெட்டுக்கும் மட்கார்டுக்கும். இப்போ இன்ஜின் கார்டுக்குமா ஹெட்டுக்கும் இன்ஜின் கார்டுக்கும் உள்ள இன்ஜின் கார்டிலேருந்து மட்கார்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.